சங்கீதம் 102வது சங்கீதம் 13, 14 மற்றும் 15 ஆகிய 3 வசனங்களை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்கலாம். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து அதன் மண்ணுக்கு பரிதபிக்கிறார்கள். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார் என்கிற இந்த வசனத்தின் அடிப்படையில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சுருக்கமாய் தியானிக்க இருக்கிறோம். இந்த 102ஆம் சங்கீதத்துல சங்கீதக்காரன் எப்படிப்பட்ட நிலைமையிலே இப்படிப்பட்ட சத்திய வார்த்தைகளை தேவனுக்கு முன்பாக ஏறெடுக்கிறார் என்பதை நாம் பார்க்கும்போது, துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவிக்கிற, அப்ப வியாகுலம், துக்கம், துயரம் என்று சொல்லி அப்ப பலவிதமான நெருக்கங்களுக்கு மத்தியில இந்த சங்கீதக்காரன் கர்த்தரை நோக்கி விண்ணப்பிக்கிற ஒரு விண்ணப்பமா இருக்கிறது. இந்த சங்கீதத்தை 3 பகுதியாக நாம் பிரிக்க முடியும். முதல் 11 வசனங்களை நாம் பார்க்கும்போது இந்த சங்கீதக்காரன் எவ்வளவாய் துயரப்படுகிறார், எவ்விதமாய் பரிதபிக்கிறார், எப்படிப்பட்ட நெருக்கத்துக்குள்ள, எப்படிப்பட்ட புலம்பலுக்குள்ளே காணப்படுகிறார் என்கிற வெளிச்சத்தை கர்த்தருடைய வேதம் காண்பித்து கொடுக்கிறது. அதனை தொடர்ந்து 12ஆம் வசனத்திலிருந்து நாம் தொடர்ந்து படிக்கும்போது கிட்டத்தட்ட 20 அல்லது 22வது வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது 22 வரைக்கும் 12லிருந்து 22 வரைக்கும் நாம் பார்க்கும்போது அங்கே விடுவிக்கப்பட்ட கர்த்தருடைய ஜனம் அவர்கள் எவ்விதமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள், கர்த்தருக்குள்ளாக ஸ்திரப்படுத்தப்படுகிறார்கள் என்கிற சத்தியங்கள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தமது சபையை விடுதலையாக்கி எவ்வளவாய் மகிழ பண்ணுகிறார், எவ்விதமாய் அவருக்கு துதியாக, அவருக்கு மகிமையாக எழும்ப பண்ணுகிறார் என்கிற சத்தியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. முதல் 11 வசனங்களிலே சங்கீதக்காரனுடைய அழுகை, புலம்பல், துயரம், துக்கம், அங்கலாய்ப்பு, கண்ணீர் என்று சொல்லி எவ்விதமான நெருக்கத்தை குறித்த ஒரு சங்கீதமாய் இந்த 102வது சங்கீதம் முதல் 11 வசனங்கள் அமைந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போதுதான் கர்த்தர் சிறைப்பட்டு போன சீயோனுக்கு மீண்டும் அவர் இரக்கம் காண்பித்து அதை மீண்டும் கட்டி எழுப்பி அவர் மகிமையிலே வெளிப்படுகிற காட்சியை குறித்தும், அதனைத் தொடர்ந்து ஆண்டவருக்குள்ளாக சீயோன் எவ்விதமான மகிழ்ச்சியோடு, எவ்விதமான துதி மகிழ்வோடு காணப்படுகிறது என்கிற காட்சியும் காண்பிக்கப்படுகிறது. கடைசியாக இந்த சங்கீதத்தில் பார்க்கும்போது இந்த சங்கீதக்காரன் என்ன செய்கிறார், அவர் எப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பை வைக்கிறார் என்று சொன்னால் 24வது வசனத்தில் சொல்லுகிறார், அப்பொழுது நான் என் தேவனே பாதி வயதில் என்னை எடுத்துக் கொள்ளாதையும் உம்முடைய வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் என்று சொல்லி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி பகுதியை பார்க்கும்போது கர்த்தருடைய சந்ததி தலைமுறை தலைமுறையாக இருக்கும், கர்த்தரும் என்றென்றைக்கும் இருக்கிறார் அப்படிங்கிற சத்தியம் வெளிப்படுத்தப்படுகிறது. அவருடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. நீ விசேஷமா 24வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது நம்முடைய வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியா இருக்கிறது, அவைகள் அழிந்து போ, நீரோ நிலைத்திருப்பே, அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய்ப்போ, அவைகளை ஒரு சால்வையை போல் மாற்றுவீர், அப்பொழுது மாறிப்போ, நீரோ என்ன செய்யறதில்லை, மாறாதவராய் இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், உமது அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள், அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் என்று சொன்னேன். அப்ப முதல் பகுதியில துயரத்திலும் துக்கத்திலும் மூழ்கி கிடக்கிற சங்கீதக்காரனை குறித்து பார்க்கிறோம். இந்த துயரமும் அழுகையும் கூக்குரலும் எதற்காக அப்படி சொன்னா, சிறைப்பட்டு போன சீயோனுக்காக, சிறைப்பட்டு போன யாக்கோவின் வம்சத்துக்காக அவர் அழுது புலம்புகிற ஒரு பயங்கரமான காட்சி முதல் 11 வசனங்கள்ல காண்பிக்கப்பட்டிருக்கிறது. 12ஆம் வசனத்திலிருந்து ஏறக்குறைய 22ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவர் சீயோனை மறுபடியும் அந்த சிறையிருப்பிலிருந்து திருப்பி மறுபடியும் அதை கட்டி எழுப்புகிற ஒரு அற்புதமான காட்சி காண்பிக்கப்படுகிறது.
அது நிமித்தமாய் சீயோன் கர்த்தருக்குள் எவ்வளவாய் மேன்மை பாராட்டுகிறது, கர்த்தரை துதிக்கிற அந்த துதி சத்தத்திற்குள் எவ்வளவாய் மகிழ்ந்திருக்கிறது என்கிற காட்சி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. கடைசி பகுதியை பார்க்கும்போது அவருடைய சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், அவரும் மாறாதவராய் இருக்கிறார், அவருடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை, அவருடைய சந்ததியும் என்றென்றைக்கும் அவருக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் என்று அங்கே வேதம் சொல்லுகிறது. அவருடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை, அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் என்கிற சத்தியத்தை படிக்கிறோம். அப்ப எக்காலத்திலும் உறுதியாய் நிலை நிற்கிற சந்ததியாய் காணப்படும். இது ரத்தின சுருக்கமா சொல்லணும்னா, இந்த சங்கீதத்தை 3 பகுதியாக பிரிக்கிறோம். முதல் பகுதியிலே சிறைப்பட்டு போன சீயோன், இரண்டாவது பகுதியிலே விடுதலை அடைந்து கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிற சீயோன், மூன்றாவது பகுதியிலே கர்த்தருக்குள்ளாக கர்த்தருக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கிற சீயோன். ஆக இந்த 3 காட்சியை பார்க்கும்போது ஒட்டுமொத்த கிறிஸ்தவ வாழ்க்கையே இதுல உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஒட்டுமொத்த கிறிஸ்தவ வாழ்க்கை உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. இது எழுத்தின்படி தியானிப்போமேயானால், நான் நேரடியாக காரியத்துக்குள்ள வரப்போகிறேன். இதை முதல்ல நான் எழுத்தின்படி சொல்லி அதை தொடர்ந்து ஆவிக்குரிய வெளிச்சத்துல இந்த சத்தியங்களை நாம் ஆராய்ந்து பார்த்து நாம் தேவனுக்குள்ளாக சிறப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எழுத்தின்படி கவனிக்கும் போது அக்காலத்திலே வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனம், யூதா ஜனம் பாபிலோனுக்கு ஏறக்குறைய 70 வருஷ அடிமைத்தனமாய் சிறைப்பட்டு போனது என்பதை நீங்களும் நானும் நன்கு அறிவோம். எரேமியா 25வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போதும் இந்த சத்தியத்தை விளங்கிக் கொள்ள முடியும். சிறைப்பட்டு போனது. இப்ப வந்திருக்கிறவங்க நல்லா கவனிங்கன்னு, கொஞ்சம் எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கங்க. நான் பேச புரியுது இல்ல, நல்லா கவனிக்கணும்னு. அப்போ இஸ்ரவேல் ஜனம் என்ன செய்து பாவத்தின் நிமித்தமாய் சிறைப்பட்டு போகிறது. ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டு இருக்கிறானோ அதற்கு அடிமைப்பட்டு இருக்கிறான் என்று சொல்லி 2 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்திலே நீங்கள் நானும் வாசிக்க முடியும். அவன் ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டு இருக்கிறானோ அதற்கு அடிமைப்பட்டு இருக்கிறான். அவன் ஒரு காலகட்டத்தில் பல ராஜ்யங்களை, பல ராஜாக்களை, பல தேசங்களை, பல பட்டணங்களை ஜெயித்து வந்த இஸ்ரவேல் ஜனம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல பாவத்துக்கு அதிகமா இடம் கொடுத்து கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனபடினாலே பாபிலோனால் அது ஜெயிக்கப்பட்டது. பாபிலோனியர்களால் அது ஜெயிக்கப்பட்டது. பாபிலோன் ராஜா அதை சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டா. கிட்டத்தட்ட 70 வருஷ சிறைப்பிடிப்பிலே இந்த சபை என்கிற யூதா அல்லல் பட்டு கொண்டிருந்தது. அதை நினைத்துதான் சங்கீதக்காரன் துயரப்பட்டா, துக்கத்தில் மூழ்கி பேசுகிறார். ஆனால் எவ்வளவுதான் அது நெருக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் அப்படியே விட்டு விடவில்லை. இந்த வார்த்தைகளை கவனியுங்கள் பிரியமானவர்களே. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. சில போராட்டங்களிலே, சில உலகத்திலே சில சவால்களை சந்திக்க முடியாமல் துவண்டு போன நிலைமையில இருக்கலாம், அல்லது சில பாவ சோதனைகளை மேற்கொள்ள முடியாமல் ஐயோ மாம்சத்தில் எழும்பின அந்த இச்சையையோ அல்லது இந்த உலகத்தில் நான் சந்தித்த ஒரு போராட்டத்தையோ என்னால ஜெயிக்க முடியல, நான் பலனற்றவளாய் இருக்கிறேன்னு சொல்லி ஒரு பெரிய வருத்தத்தோடு காணப்படலாம். அக்காலத்தினுடைய யூதா ஜனத்தினுடைய நிலைமையும் அதுதான். அவள் எப்படி வாழ்ந்து வந்தாள் என்று சொன்னால், பாபிலோனியரால் சிறைப்பட்டு போனார்கள், அடிமைத்தனத்திற்கு உள்ளானார்கள். இன்னைக்கும் பாருங்க, அநேகரை மொபைல் போன் அடிமைப்படுத்துகிறது, நாடகம் சினிமா என்ன செய்கிறது, அடிமைப்படுத்துகிறது, பலவிதமான போதை வஸ்துக்கள் அடிமைப்படுத்துகிறது, மாம்சீக சுபாவங்கள், முரட்டு குணங்கள் அடிமைப்படுத்துகிறது, கோபம், எரிச்சல், பொறாமை, கண்களின் இச்சை, பணாசை, பொருளாசை, பதவி ஆசை, பெருமை என்று சொல்லி பலவிதமான துர்க்குணங்கள், முரட்டு சுபாவங்கள் என்ன செய்கிறது, ஒரு மனுஷனை பாவத்திற்குள்ளாக அல்லது பாவத்திற்கு கீழாக சிறைப்படுத்துகிறது. ஆகவேதான் ரோமர் 6வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலையாகி இப்பொழுது சட்டத்திட்ட உபதேசத்திற்கு நாம் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினால் கர்த்தருக்கு தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பாவத்திலிருந்து நீங்களும் நானும் விடுதலையானோம். 18ஆம் வசனத்துல பார்க்கிறோம், நீங்களும் நானும் பாவத்திலிருந்து விடுதலையாகி நீதிக்கு அடிமைகளானோம் என்று வேதம் சொல்லுகிறது. அதே அதிகாரம் ரோமர் 6:22 வாசிக்கும் போது, இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால்
உங்களுக்கு பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது முடிவு நித்திய ஜீவன் என்றெல்லாம் வேதத்துல பார்க்க முடியும். அப்ப பாவம் ஒரு மனிதனை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. இப்ப பாபிலோன் அடிமைப்படுத்தினது அப்படின்னு சொல்றதை விட இன்னைக்கு நம்ம எதுதான் அடிமைப்படுத்துது? பாவம். இன்னைக்கு நம்மள பாபிலோன் அடிமைப்படுத்தல. இன்னைக்கு அது எழுத்தின்படியானது. இன்னைக்கு உண்மையாவே பாபிலோன்ல காணப்படுகிறதான அருவருப்புகள், மாம்சீக குணங்கள், உலக பிரகாரமான காரியங்கள், இதெல்லாம் பாபிலோனுக்கு அடையாளம். பாபிலோன் இன்றைக்கும் அநேகரை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. ஏன் குறிப்பா நம்ம பாபிலோன் என்று படிக்கிறோம் என்றால் 102ஆம் சங்கீதத்துல பாபிலோனு குறித்த கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த பாபிலோனு குறித்த இன்னொரு வெளிச்சத்துல வெளிப்படுத்தல் 17 மற்றும் 18 ஆகிய அதிகாரங்களை பார்க்கும்போது சகலவிதமான வேசித்தனத்திற்கும், வேசித்தனங்களுக்கும் சகலவிதமான அருவருப்புகளுக்கும் தாயாக விளங்கினது பாபிலோன் என்பதை மறந்து போக கூடாது. அவ எதை வெளிப்படுத்தினா, ஒட்டுமொத்த பாவத்தினுடைய பிறப்பிடமா, ஒட்டுமொத்த அருவருப்புகள் அசிங்கங்களுடைய பிறப்பிடமாய் பாபிலோன் வெளிப்பட்டிருக்கிறது, காண்பிக்கப்பட்டிருக்கிறது. பாபிலோன் இன்னொரு விதத்துல சொல்லும் போது, இந்த பாபிலோனோ எகிப்தோ மோவாபோ அம்மோன் புத்திரரோ, இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு கேட்டா பழைய மனுஷனாகிய ஆதாம் தான் காரணம். ஒட்டுமொத்த பாவங்களின் பிறப்பிடம் யாருதான்? ஒட்டுமொத்த அசுத்தங்களுக்கு பிறப்பிடம் யாருதான்? ஆதாம். பழைய மனுஷனாகிய ஆதாம் தான் காரணம். அது பாபிலோனுடைய பாவமா இருக்கட்டும், இஸ்ரவேல் ஜனத்துடைய பாவமா இருக்கட்டும், இந்திய தேசத்துடைய பாவமாக இருக்கட்டும், எந்த தேசத்தாருடைய பாவமா இருந்தாலும் சரி, எல்லாருடைய ஒட்டுமொத்த பாவங்களுக்கும் காரணம் யாருதான்? ஆதாம். ஏதேன் தோட்டத்துல உண்டான அங்க ஒரு வெரிசல், ஏதேன் தோட்டத்துல தேவனுக்கும் மனுஷனுக்கு இடையில இருந்த அந்த உறவிலே காணப்பட்ட வெரிசல். அப்போ பிரியமானவர்களே, பாவத்தின் விளைவு நிமித்தம் அந்த மனுஷன் புலம்புகிறான். சபை சிறைப்பட்டு போய்விட்டது. ஆனா நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சி என்ன? 12ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம், கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர், உம்முடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும் சொல்லி தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு என்ன செய்வீர்? இறங்குவீர் என்று சொல்றார். எருசலேம் சீயோன் என்றெல்லாம் ஆண்டவர் தமது சபையை குறித்து சொல்றார், சபையை குறித்து சொல்லுகிறார். சீயோன் என்கிறது நான் பிற்பாடு உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஆனா இங்க என்ன சொல்றார் பாருங்க, சீயோனுக்கு தயையும் அதற்காக குறித்த நேரமும் என்ன செய்ததாம்? வந்து தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரம் வந்துதான் சொல்றாரு. உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்சி வைத்து அதன் மண்ணுக்கு என்ன செய்யறாங்க? பரிதபிக்கிறாங்க. அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, சீயோனை அவர் கட்டணும். கல்லுகள் மண்ணுன்னு சொல்லும் போது, கல்லு மண்ணுன்னு சொன்னாலும் என்னது? ஒரு கட்டுமானத்துக்கு அடையாளம். அப்ப தேவனுடைய நோக்கம் என்னன்னா, கர்த்தர் தமது சபையை கட்டி எழுப்ப வாஞ்சுகிறார். உங்களையும் என்னையும் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? கட்டி எழுப்ப வாஞ்சிக்கிறார். அதனாலதான் இங்க சொல்ற, கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார் என்று அங்க எழுதப்பட்டிருக்கிறது. சரி, அதுல என்னதான் வெளிச்சத்தை கொண்டு வர்றார்? அவர் நல்லா கவனித்து பாருங்க. மேல முதல் பகுதியில துயரம், இரண்டாவது பகுதியில விடுதலை அடைந்த சபை, துயரத்தில் ஆழ்ந்த சபை, விடுதலை அடைந்த சபை. கடைசியா சொல்லும் போது 25ஆம் வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா, அவர் என்றென்றைக்கு இருக்கிறார், அவருடைய ஆண்டுகள் முடிந்தே போவதில்லை அப்படிங்கிறத நம்ம தெளிவா அதை வாசிக்க முடியும். இந்த சத்தியத்தினுடைய உட்கருத்து யாரை பற்றியது அப்படி சொன்னா, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியது. இது விசேஷமா எதை பற்றியது தெரியுமா? இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் எழுந்தாரு. நம்முடைய ஒட்டுமொத்த பழைய மனுஷனுடைய சாயலாகிய ஆதாமின் சாயலை முற்றிலுமாய் களைந்து போட்டு அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலே அவருடைய தெய்வீக சாயலை உங்களுக்கும் எனக்கும் உடுத்தி இருக்கிறாரே, அந்த சாயலுக்கு ஒப்பாக இந்த சங்கீதம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது எப்படி சொல்றீங்க கேட்டீங்கன்னா, சங்கீதம் 102ஆம் சங்கீதத்தை அப்படியே கையில வைத்துக் கொள்ளுங்க. 25ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. சங்கீதம் 102 25ஆம் வசனத்திலிருந்து கையில வைத்துக் கொள்ளுங்க. இன்னொரு பக்கத்துல எபிரேயர் 1வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து இப்ப வாசிக்க கேட்க போறோம். நீங்க அதையும் இதையும் சேர்த்து பார்த்துக்கங்க. சங்கீதம் 102 25ஆம் வசனத்திலிருந்தும் அங்கே எபிரேயர் 1 அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து இப்ப வாசிக்க கேட்கலாம். கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது. அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல பழமையாய் போம், ஒரு சால்வையை போல அவைகளை சுருட்டுவீர்.
அப்பொழுது மாறிப்போம், நீரோ மாறாதவரா இருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்றும் சொல்லி இருக்கிறது. பாத்தீங்களா? அது எங்க சொல்லி இருக்கு? சங்கீதம் 102, 25, 26, 27 வாசிக்கும் போது அப்படியே இருக்கு. கிட்டத்தட்ட அப்படியே நீங்க பார்க்கலாம். அப்ப உங்களுக்கு புரியுதா? துயரத்துல மூழ்கி கிடக்கிற இந்த சமுதாயத்துக்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கம், செய்தி அவசியம், அவசியம், அவசியம். தேவனுடைய உன்னதமான நோக்கம் என்ன? அவர் எப்படி மாறாதவரா இருக்கிறோ அதே போல அவருடைய சந்ததியும் அவருக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் சொல்லிதான் அந்த சங்கீதம் முடிகிறது. கருத்தில் கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. பாவத்திலே தடுமாறி, பாவத்திற்கு இடம் கொடுத்து தேவனை விட்டு விலகி தங்கள் ஜீவியத்திலே சோரம் போன யூதா ஜனம் மறுபடியுமாய் கட்டி எழுப்பப்பட்டு தேவனுக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கிற ஸ்லாக்கியத்தை பெற்றுக் கொள்ளுகிறது. அது எதனாலதான் சாத்தியம் என்று சொன்னால், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினதை விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் சாத்தியம். நானா புதுசா ஒரு கதையை கொண்டு வரல, பைபிள் இருக்கு. கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். நீங்க நினைக்கலாம், ஐயா எல்லா பிரசங்கங்களையும் சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவையும் உயிர்த்தெழுந்த அதே கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறீர்களே, இதுதானா? அப்ப எபிரேய நாக்கியோனே அப்ப என்ன செய்யறாரு? அவரும் அந்த பணியை தான் செய்யறாரு. கூடுதலா மேலும் ஆரம்பிக்கிறார். அதையும் வாசிங்களேன். எபிரேயர் 1:13 மேலும் சொல்றார். அப்ப எல்லாத்தையும் சொல்லிட்டு மேலும் என்ன தெரியுமா? கூடுதல் விவரமாக, நமக்கு தெளிவா சொல்லணும்னா கூடுதலாக அல்லது கூடுதல் விவரமாக அல்லது கூடுதலான விளக்கமாக இப்ப என்ன சொல்ல வர்றார்? மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டா? அப்போ அவர் சிங்காசனத்துல பெற்றிருக்கிற மகா மேன்மையான ஸ்லாக்கியத்தை வெளிப்படுத்துவதற்கு ஏதுவா? நீங்க அவங்க பேசும்போது மட்டும் மைக் ஆன் பண்ணிக்கங்க, சத்தம் கொடுக்க நினைக்கிறேன். அப்ப பாத்துக்கங்க. அப்ப இங்க வேதம் என்ன சொல்லுது? அவருடைய சிங்காசனத்துல அவர் வீற்றிருக்கிறார், யுகாயுகமா வீற்றிருக்கிறார். அப்ப அந்த மேன்மையில அவருக்கு முன்பாக சபை நிலைநிறுத்தப்படுகிறது. அப்ப இந்த சங்கீதக்காரனுக்கு என்ன வெளிச்சம் அப்படின்னு சொன்னா, உண்மையாகவே குமாரனை குறித்த வெளிப்பாடு இருந்தது. அதனாலதான் அங்க சொல்ல முடிஞ்சது. குமாரனை குறித்த வெளிப்பாடு அங்கே காணப்படுகிறது. அப்ப இந்த சங்கீதத்தை முடிக்கும் போது பாருங்க, துயரத்தில் ஆரம்பித்த மனுஷன் இப்ப அவருக்கு முன்பாக சபை நிறுத்தப்படும், நிலைநிறுத்தப்படுகிற ஒரு அருமையான சாட்சியோடு முடிக்கிறார். அவருடைய இந்த சங்கீதத்துடைய பிரம்மாண்டமே என்ன அப்படின்னா, அது குமாரனுக்குள்ளதான் நிலைநிற்க முடியும் அப்படிங்கிறத அற்புதமா காண்பித்து கொடுத்துட்டார். இந்த வார்த்தைகளும் எப்ப சொல்லப்பட்டு தெரியுமா? எபிரேயர் 1 அதிகாரம் நீங்க 8வது வசனத்திலிருந்து பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். 8வது வசனத்திலிருந்து பார்த்தாதான் தெரியும். ஏன்னா நான் எதுக்கு நான் சொல்லிடுறேன், ஏன்னா 8ஆம் வசனத்துல ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சிருக்கு? குமாரனை நோக்கி அப்படின்னு இருக்கு. அதுல இருந்து நீங்க கடைசி வரைக்கும் குமாரனை நோக்கி தான். எப்படின்னா 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா அது குமாரனை நோக்கி என்றும் 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 வந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க 10ஆம் வசனத்துல இன்னும் 9ஆம் வசனம் முடியல, அப்படியே 10க்கு வந்துடுச்சு. நீங்க ஒவ்வொன்னு முடியும் போது பாருங்க புள்ளி வரி இருக்காது, செமிகோலன் இருக்கும். நீங்க உடனே நினைக்காதீங்க 8ஆம் வசனம் முடியும் போது புள்ளி வச்சிருக்க அப்படின்னு நினைச்சிடாதீங்க. நீங்க இந்த 8ஆம் வசனத்தை 9ஆம் வசனத்தை எங்க பார்க்கலாம்னா சங்கீதம் 45 6 மற்றும் 7 ஆகிய 2 வசனங்களை எடுத்து வச்சுக்கோங்க. சங்கீதம் 45 6, 7 கவனிச்சீங்கன்னா, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளதுன்னு இருக்கு. அதே தான் இங்க இருக்கு. தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலா இருக்கு. அங்கேயும் இருக்கா இல்லையா? இருக்கு. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கில் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். இந்த 2 வசனத்தை அங்க பார்க்க முடியுதா இல்லையா? இருக்குதா இல்லையா? சங்கீதம் 45 6, 7 இந்த எபிரேயர் 1 அதிகாரம் 8, 9 இருக்கு. அங்க அது மொட்டைக்கட்டை, அதாவது யாருக்குன்னு சொல்லப்பட்ட மாதிரி தெரியல, ஒரு ராஜாவை குறித்து சொன்ன மாதிரி இருக்கு.
ஆனா எபிரேயன் ஆக்கியோன் பேசுங்க, எபிரேயன் ஆக்கியோனுக்கு ஆண்டு வெளிப்படுத்தும் போது தான் பார்க்க முடிகிறது. எபிரேயன் ஆக்கியோனுக்கு வெளிப்படுத்தும் போது தான் பார்க்க முடிகிறது. இப்படி அவர் சொல்றார், குமாரனை நோக்கி அப்படி சொல்லி, இல்ல மாத்தி திருப்புங்க, குமாரனை நோக்கி அப்படி சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கு. குமாரனை நோக்கி அப்படி சொல்லும் போது இங்க வேதம் எவ்வளவு அழகா அழுத்தம் கொடுக்க பாருங்க. குமாரனை நோக்கி. அப்ப அங்க மேல இருந்து வர்றது எல்லாமே குமாரனை பற்றியதுதான். 8ஆம் வசனத்திலிருந்து பாருங்க, குமாரனை நோக்கி. அது தொடர்ந்து 2 வசனங்கள் சொல்லப்படுது. அதை தொடர்ந்து ஃபுல்லா பாருங்க, செமிகோலனா இருக்கும். மேல ஒரு புள்ளி, கீழே ஒரு கமா. மேலையும் ஒரு புள்ளி, கீழே ஒரு புள்ளி வச்சு அதுக்கு பேர் என்ன தெரியுமா? கோலன் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, கோலன். மேல ஒரு புள்ளி வச்சு அடுத்து கீழே ஒரு கமா போட்டு அதுக்கு பேர் செமிகோலன். இது எதுக்காக பயன்படுத்துவாங்க தெரியுமா? தொடர்ச்சியான வாக்கியத்தை, ஒருத்தரை பத்தி தொடர்ச்சியா பேசும்போது புள்ளி வைக்க மாட்டாங்க, மேல ஒரு புள்ளி கீழே ஒரு கமா வைப்பாங்க. பேராகிராஃப் ரைட்டிங் எழுதுவாங்க, பேராஃப்ரைஸ் பேராகிராஃப் எழுதும் போது அப்படியே ஒருத்தரை பத்தி தொடர்ந்து எழுதும் போது என்ன செய்வாங்க தெரியுமா? மேல புள்ளி கீழே கமா வைப்பாங்க. உண்மையா இல்லையா? அது வைப்பாங்க. புள்ளி வச்சே தொடர்ந்து எழுதுவாங்க. ஆனா மேல புள்ளி கீழே கமா வச்சுட்டாலே ஒருத்தரை பத்தி தொடர்ந்து சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப என்னதான் சொல்லப்படுதுன்னு பார்த்தா, நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறேன்னு சொல்லி குமாரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, அவர் என்றென்றைக்கும் நிலை நிற்கிறவராய் இருக்கிறார். எப்பொழுது இந்த அருமையான சாட்சி குமாரனை குறித்து சொல்லப்பட்டது என்று சொன்னால், குமாரன் மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்ட போது, பூமியில இருந்த போது கிடையாது. பூமியில இருக்கும்போது என்றென்றைக்கும் அது ஆண்டுகள் முடிந்து போதுன்னு யார் சொல்ல முடியும்? 33 வருஷத்துல முடிஞ்சிட்டேன். அப்ப எதை தொடர்ந்து சொல்லப்படுதுன்னு கேட்டா, அப்படி உயிர்த்தெழுதலை தொடர்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுதலின் சாயலை குறித்து சொல்லப்பட்டது. அதனாலதான் நீங்க முதல் பகுதியை கவனிச்சீங்கன்னா, 3ஆம் வசனத்துல எபிரேயர் 1:3 கவனித்தீங்கன்னா, அதுல அதனுடைய பின்பகுதியை கவனிங்க. பின்பகுதியை மட்டும் வாசிங்களேன். தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். பாருங்க, நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தான் இருக்குது. அந்த உட்கார்தலை பத்தி தான் தொடர்ந்து எழுதுகிறார். நம்முடைய பாவத்திற்கான அனைத்து கிரியைகளையும், நம்முடைய பாவ விமோச்சனத்திற்கான, நம்முடைய பாவத்தின் பரிகாரத்திற்கான அனைத்து கிரியைகளையும் கல்வாரி சிலுவையில நிறைவேற்றி முடித்து, அவருடைய ஆண்டுகள் ஒருபோதும் முடியாது. அவருடைய ஆசாரியத்துவத்துக்கு முடிவே கிடையாது. அதனாலதான் நீங்க பைபிளை உத்து பாருங்க. சங்கீதம் 110 சங்கீதம் 4ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும், நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, என்றென்றைக்கும் அப்படிங்கிற வார்த்தை, என்றைக்கும் ஆசாரியா இருக்கிறாராம். அந்த வசனத்தை எடுத்தீங்கன்னா வாசிங்க. 110வது சங்கீதம் 4வது வசனம். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று. வார்த்தை பார்த்தீங்களா? என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். மனம் மாறாமலும் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதே வசனம் தான் எபிரேயர் 7வது அதிகாரத்துல, எபிரேயர் 7வது அதிகாரம் 20ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம். அன்றியும் அவர்கள் ஆணை இல்லாமல் ஆசாரியராக்கப்படுகிறார்கள், இவரோ 2 புள்ளி வச்சு பேசுறாரு. நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனமாறாமலும் இருப்பார் என்று தம்முடனே சொன்னவராலே ஆணையோடு என்ன செய்தாரா? ஆசாரியர். இப்ப 110ஆம் சங்கீதத்தை வச்சிருக்கீங்களா கையில? 110ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசம் இல்ல. அப்ப ஆசாரியரா இருக்கிறார். எப்படி? அவர் பாவத்திற்கான அத்தனை கிரியைகளையும் செய்து முடித்து, எப்படி பிரதான ஆசாரியர் எப்படி தேவனுடைய சமூகத்துல தேவ காரியமாய் நம்முடைய பாவ நிவர்த்திக்காக தேவனிடத்துல நிற்பார், அதே போல நம்முடைய பிரதான ஆசாரியர் ஆரோனுடைய ஆசாரியத்துவத்தின் முறைமையின்படி அல்ல, ஆரோனுடைய முறைமையின்படி அல்ல, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் பிரதான ஆசாரியராய் உங்களுக்காக எனக்காக தேவனிடத்துல பரிந்து பேசுகிற ஸ்தானத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இப்ப முதல் வசனத்தை வாசிங்க. 110ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்கும். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும். நல்லா பாருங்க. அப்போ எபிரேயர் முதல் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நம்ம தொடர்ந்து படிக்கும் போது ஒரு சத்தியத்தை படிச்சுட்டே வர்றோம். 13ல மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்குவோம். அப்ப இது எல்லாமே எதை பற்றியது அப்படின்னா, கிறிஸ்து இந்த பூமியில உங்களையும் என்னையும் பாழாக்கி வந்த அத்தனை பாவங்களையும்,
விசேஷமா பாவங்கள் மட்டும் சொல்லக்கூடாது, ஒட்டுமொத்த பாவத்தன்மை கொண்ட பழைய மனுஷனையே சிலுவைக்கு கொண்டு போயிட்டார். அதனாலதான் சில நேரங்கள்ல எனக்கு மனதுல ஒரு கஷ்டம் வரும். என்ன கஷ்டம் அப்படின்னா, இந்த கோபப்படக்கூடாது அப்படிங்கிற செய்தி, பொறாமைப்படக்கூடாதுங்கிற செய்தி, இதெல்லாம் நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? கெட்ட மரத்தினுடைய கெட்ட கனிகளை நீங்க கட் பண்ற விதம், கட் பண்ற செயல்பாடு, கட் பண்ற கிரியை. ஒரு கெட்ட மரம் இருக்குன்னா அந்த கெட்ட மரத்துல கெட்ட கனிகளா இருக்கு. பொறாமை ஒரு கெட்ட கனி, கசப்பு ஒரு கெட்ட கனி, கெட்ட வார்த்தை ஒரு கெட்ட கனி, பரியாசம் ஒரு கெட்ட கனி, பொய் பேசுறது ஒரு கெட்ட கனி, பெருமை ஒரு கெட்ட கனி, களியாட்டு ஒரு கெட்ட கனி, பணாசை ஒரு கெட்ட கனி. இப்படி பணாசையை குறித்து ஒரு பிரசங்கம், கோபத்தை குறித்த பிரசங்கம். இப்படி யாராவது கட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு 2 கெட்ட மரம் இருக்கு, 2 மனிதங்க இருக்காங்க. நல்ல கவனிங்க. இப்ப கெட்ட கனியை நிப்பாட்டணும், கெட்ட கனி வரக்கூடாது, வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஒரு மனுஷன் என்ன செய்யறான் தெரியுமா? 2 கெட்ட மரம் இருக்கு, 2 மனிதங்க இருக்காங்க. 2 பேருடைய செயல்பாடை நான் சொல்றேன். அதுக்கப்புறம் எந்த மனுஷனுடைய செயல்பாடு முக்கியமானது அப்படிங்கிறத நீங்களே தீர்மானித்து சொல்லுங்க, யோசித்து சொல்லுங்க. ஒரு மனிதன் கெட்ட மரத்தில் உள்ள கனி என்ன செய்யறான்? வெட்டி கட் பண்ணிட்டே இருக்கான். ஒரு பெரிய ஒரு கத்திரிக்கோல் மாதிரி எடுத்து கட் பண்ணிக்கிட்டே இருக்கான். பொறாமைங்கிற கனியை கட் பண்றான், அப்புறம் கோபங்கிற கனியை கட் பண்றான். அந்த கனி இந்த கனின்னு சொல்லி கெட்ட கனி எல்லாம் கட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு 4 மாசம் கழிச்சு வர்றான், மறுபடி பூ பூத்து காய் காய்த்து கனி வளர்ந்துருக்கு. இன்னொரு மனுஷன் என்ன செய்யறான் தெரியுமா? அவன் மறுபடியும் கட் பண்ணிக்கிட்டே இருக்கான். இன்னொரு மனுஷன் என்ன செய்யறான் தெரியுமா? இந்த கெட்ட மரத்தை பாக்குறான், ஒரு கோடரை எடுத்து வேரோட சாச்சிட்டான், வெட்டி கீழே இருந்து வெட்டி எடுத்து வேரையும் பிடுங்கி போட்டான். இப்ப இந்த 2 மனுஷனுடைய செயல்பாடுல யாருடைய செயல்பாடை நம்ம மெச்சிக்கொள்ளணும்? வேரோடு சாச்சவனதான் மெச்சிக்கொள்ளணும். இதைத்தான், இந்த சத்தியத்தை நீங்க அநேகர் விளங்கி கொள்றதில்லை. நீங்க நிறைய நேரங்கள் நம்ம இதிலே நின்றுதோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அப்படிங்கிற இந்த பகுதியில மட்டுமே நம்ம நின்றுதோம். இது மிக மிக முக்கியமான பணி, இது மிக மிக முக்கியமான பகுதி, எந்த சந்தேகமும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும், அருமையான பகுதி. ஆனா இதுக்கும் கூடுதலா இப்ப ரத்தத்தோடு நின்ற கூடாது. அவருடைய உயிர் இருக்கு பாருங்க, சிலுவையில் அவர் மாண்டு போகிறார் பாருங்க. அவருடைய மாண்டு போவதில்லை, அவருடைய மரணத்தில ஒட்டுமொத்த பாவங்களையும் வெளிப்படுத்தக்கூடிய, ஒட்டுமொத்த பாவத்தின் பிறப்பிடமாகிய பழைய மனுஷனாகிய ஆதாமே செத்து போய்விட்டா. அதை பற்றுகிற விசுவாசத்துல நான் வரும்போது, நான் இனி பொறாமை என்கிட்ட இல்லைன்னு சொல்றதை விட, கோபம் என்கிட்ட இல்லைன்னு சொல்றதை விட, எப்ப அத்தனை பாவத்தையும் பிறப்பிக்கிற ஆதாமே இல்லப்பா, இனி கிறிஸ்துவே எனக்குள்ள இருக்கிறான்னு சொல்றது எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. அதனாலதான் யாராவது கோவப்படக்கூடாதுன்னு பிரசங்கம் பண்ணாங்கன்னா நல்லது. ஆனா என்ன செய்ய தெரியுமா? இது எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு பெரிய லட்டு இருக்கு. அந்த லட்டுல ஒரே ஒரு பகுதியை கிள்ளி அப்படி கையில கொடுத்து சாப்பிடுன்னு சொன்ன மாதிரி இருக்கு. அது எப்படி இருக்கும்? ஒரு பெரிய லட்டையே நமக்கு கொடுத்தா எப்படி இருக்கும்? நீங்க நிறைய பேருக்கு இந்த வெளிச்சத்துக்குள்ள வரமாட்டேங்காங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும், ரைட்? எல்லா பாவங்களையும் சுத்திகரிச்சாச்சு. அதுக்கப்புறம் பாவம் இல்லாம இருக்குதா? இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு நிச்சயம் வந்துட்டு அதுக்கப்புறம் பாவம் இல்லாம இருக்குதா? பாவத்தன்மை இருக்குது, பாவத்தன்மை சாகுற வரைக்கும் இருக்கு. அப்ப இதை மேற்கொள்றதுக்கு எனக்கு என்ன சத்தியம் தேவை? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்படுறேன், ரைட்? ரத்தம் மட்டுமா நமக்கு சத்தியத்துல வெளிப்படுத்தப்பட்டிருக்கு? அப்படி மரணம் வெளிப்படுத்தப்பட்டிருக்குதே. என் கையில திடீர்னு ஒரு இதுதான் சொல்றேன், ஒரு உதாரணம் சொல்றேன். ஏதோ ஒரு விபத்தோ அல்லது அடிச்சிட்டாங்களோ, கை தலை எல்லாரும் ரத்தம் அடிச்சுக்கிட்டே இருக்கு. இப்ப ரத்தம் சிந்துறது வேற. உடனே ரத்தம் சிந்ததை பார்த்து மறிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? இல்ல, ரத்தம் சிந்தி இருக்கிறாங்க, அவ்வளவுதான். மரணம் வேற, ரத்த சிந்தல் வேற. அதே போல குமாரனிடத்துல நீங்க பாருங்க, அப்படி ரத்த சிந்தல்னால உங்களுக்கு எனக்கும் பாவ மன்னிப்பு உண்டாகுது. பாவியா இருந்த நாம் நீதிமானாக்கப்படுறோம். ஆனா அவருடைய மரணத்துல, அதான் பைபிள் சொல்லுது, ரோமர் 6வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல, நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். இது இரத்த சிந்துதலையும் தாண்டி அவருடைய மரணத்தை பற்றிய செய்தி. எதுக்காக இவ்வளவு உங்களோட போராட, எதுக்காக இவ்வளவு காரியங்களை பேசுறேன் அப்படின்னா, சபை கெட்டு போன இடத்துல சோரம் போய் சிறையாக விற்கப்பட்டு கிடக்கு. யாரெல்லாம் ஜெயில இருக்குன்னு விரும்புறீங்க? யாரெல்லாம் நான் உண்மையிலே சிறைப்பட்டு அடிமைப்பட்டிருக்கணும், காலம் ஃபுல்லா ஒருத்தருக்கு அடிமைப்பட்டிருக்கணும்னு சொல்லி யாரெல்லாம் விரும்பும்? யாரும் விரும்ப மாட்டோம்.
அப்படிப்பட்ட இருந்த சபை இப்பொழுது எந்த மேன்மையான இடத்துக்கு வருது பாருங்க. எக்காலத்திலும் அவருக்கு முன்பாக நிலைத்திருக்கிற ஸ்தானத்துக்கு வருது. அது எதற்காக, எப்படிப்பட்ட சூழல்ல வர முடியும்? சும்மா வர முடியாது. கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவாருங்கிறது இது எதை பற்றியது அப்படி சொன்னா, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியது. இதை திட்டவட்டமாய் நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன் இது சொல்லப்பட்டிருக்கு? சங்கீதக்காரன் அதுதான் வெளிப்பாடா கிடைக்கு, அவருக்கு அதான் அந்த வெளிச்சம். அதனாலதான் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதிரும். Don't cause me to die in midlife. பாதி வயதில், பாதி வாழ்க்கையில என்னை எடுத்துறாதீங்க, நான் செத்துறக்கூடாது. ஏதை வாஞ்சித்தார் தெரியுமா? குமாரன் மூலமாய் பிரகாசிப்பிக்கப்பட்ட சபையை நான் பார்க்க வேண்டும். சிலருக்கு என்னன்னா, அற்பாயுசுல செத்துறக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அல்பாயுசுல செத்துறக்கூடாது, அற்ப ஆயுசுல செத்துறக்கூடாது. ஏன்னா இந்த பூமியில நிறைய வித அனுபவிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த சங்கீதக்காரனாகிய தாவீதோ யாரோ, இந்த சங்கீதக்காரனுக்கு கிடைக்க பெற்ற அருமையான வெளிப்பாடு எதை பற்றியதுன்னு சொன்னா, இந்த சீயோனுக்கு கர்த்தர் தயவு செய்கிறத அவர் பார்க்கணும்னு சொல்லி அதிகமாய் வாஞ்சித்தா. இன்னைக்கு எதுக்கு ஆயுசு நாட்கள் வேணும்? யாராவது ஆண்டவர் நிக்காரு, நான் இப்ப உண்மை ஒண்ணு எடுத்துக்கிடவா, இல்ல உனக்கு ஒரு 130 வருஷம் தரட்டுமா கேட்டா வாஞ்சி என்ன சொல்லுவோம்? ஆண்டவர் 30 வருஷம் தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சில நினைப்பீங்க, இப்பமே கேட்டா எடுத்துக்கிடதான் சொல்லுவேன், இந்த உலகத்துல போட்டு கஷ்டப்படுறதுக்கு இப்பமே போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை குறித்த தேவ திட்டத்தை அறிந்து கொள்ளுங்கள். ஒரு மனுஷன் எதற்காக அதிகமாக வாழணும் வாஞ்சிக்கிறார்? பாதி வயதுல என்ன எடுத்துக்கிடாதீங்கன்னு ஏன் சொல்றார் அப்படி சொன்னா, அந்த வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. அழகாங்க சொல்றாரு, அப்பொழுது நான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 21 22 பார்க்கும். கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஜனங்களும் ராஜ்யங்களும் ஏகமாய் கூடிக்கொண்டு கொள்ளுகையில் சீயோனில் கர்த்தருடைய நாமத்தையும் எருசலேமில் அவருடைய துதியையும் பிரஸ்தாவப்படுத்துவார்கள். எப்போ? விடுதலையாக்கப்பட்ட சபையார். விடுதலையானது பின்பாக 23 சொல்றார், வழியில என் பலனை அவர் ஒடுக்கிய நாட்களை குறுக பண்ணினார். அப்பொழுது நான் என்ன சொன்னேன்? என் தேவனை பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதையும். அதுக்கப்புறம் தான் உம்முடைய வருஷங்கள் தலைமுறையாக இருக்கும். ஏன் பாதி வயதில் அப்படின்னா, அப்படி வாஞ்சல்ல என்னன்னா, கிறிஸ்து பிரதான ஆசாரியரா இருக்கிறாருங்கிற அந்த வெளிச்சத்தை இந்த உலகத்தில் அனுபவிக்கிறதற்காக நான் உயிரோடு இருக்கணும். இன்னைக்கு இந்த வசனம் எதுக்காகலாம் பயன்படுத்துவாங்க தெரியுமா? அன்றைட்டு கேளுங்க, இந்த இதை வசனத்தை பிடிச்சு கேளுங்க, கீழே வரமாட்டாங்க. உண்மை தெரியுமா? இதை வச்சே கேட்பாங்க. இந்த சங்கீதக்காரன் எப்படி ஜோம்டார் பாத்தீங்களா? பாதி வயதில் என்ன எடுத்துக்கொள்ளாதீங்கன்னு சொல்லி இருக்கு. சிலர் ஊழியக்காரங்களா இதுல ஜபத்துல ரொம்ப பிரமாண்டமா ஜோம் பண்ணிடுவாங்க. உலகத்தை அனுபவிக்கிறதுக்கா? நல்ல சுகத்தோடு, சரீர சுகத்தோடு நல்லா வாழணும் அதுக்கா? இல்ல. இவர் எதுக்காக கேட்காருங்க? விட்டு பாருங்க. உங்களுடைய வருஷங்கள் தலைமுறையா இருக்குது. நீர் ஆதியிலே பூமி அஸ்திபாரப்படுத்த குமாரனை குறித்து சொல்லப்பட்டது. இது உடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. நீரோ என்றென்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறீர். அவருடைய மாறி போகாத ஆசாரித்துவத்தை பத்தி வெளிச்சம் அவருக்கு கிடைச்சது. அதனாலதான் அவர் சொல்றாரு, இன்னும் அதிக நாட்கள் இருக்கணும்னு சொல்லி. நான் உண்மையிலே சொல்ல, இந்த செய்திக்காக சொல்லல, இதுக்கு ஒத்து போறதுக்கு நான் நினைக்க கூட இல்லை. நான் ஒரு 3 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். 3 நாள் எங்க வீட்டுல ஒய்ஃப்ட சொன்னா, யார்கிட்ட சொன்னேன்னு தெரியல, அல்லது நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன். ஆமா, ஆண்டவர்கிட்ட சொன்னேன். ஆண்டவரே, எது எப்படி இருக்குமோ தெரியல. நான் முன்னால எப்படி நினைப்பேன்னா, எவ்வளவு நாட்கள் இருக்கு, அவ்வளவு சீக்கிரமா அந்த சத்தியங்கள் எப்படியாவது ஜனங்களுக்கு கொண்டு போகணும் வாஞ்சியா பிரயாசப்படுவேன். கொஞ்ச நாள் கூட உயிரோட இருந்துட்டு போனாலும் போயிருவோம், தெரியல அப்படின்னு சொல்லி நான் ஓடிக்கிட்டு இருப்பேன். இப்போ ஒரு 3 நாளுக்கு முன்னால ஒரு ஆசை வந்துச்சு. என்ன ஆசைன்னா, ஆண்டவரே, திடீர்னு ஏதாவது வியாதியில படுத்துடக்கூடாதுப்பா, என்ன செய்யணும், இன்னும் கொஞ்ச நாளை தந்துருங்க, இன்னும் கூடுதல் நாளை தாங்க. ஏன்னா இந்த சத்தியத்தை நிறைய இடங்களுக்கு கொண்டு போக வேண்டியது இருக்கு, எனக்கு கொஞ்சம் நாட்களை தாங்க அப்படிங்கிற அளவுக்கு நான் ஆண்டுவிட்டு கேட்கிறேன். வாஞ்சங்க, இதுதான் வாஞ்ச. நீ நிறைய பேருக்கு என்னன்னா, சாகக்கூடாது. எதுக்கு? இந்த உலகத்தை இன்னும் கொஞ்சம் வருஷம் அனுபவிக்கணும், இந்த உலகத்தோட நன்மைகளை இன்னும் கொஞ்சம் வருஷம் அனுபவிக்கணும். ஆனா இவருக்கு இவருக்குள்ள உண்டான தாக்கத்தை பாருங்க. குமாரன் என்றென்றைக்கு இருக்கிறார். அந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் என்றென்றைக்கு ஆசாரியரா இருக்கிறார். அதை அனுபவிக்கணும். நமக்கு முன்பாக சபை என்ன செய்து நிலை பெற்று இருக்கிறது. இந்த பாக்கியத்தை நான் அனுபவிக்கணும். அதுக்காக தான் சொல்றார், பாதி வயதுல என்ன செய்யாதீங்க, எடுத்துக்கொள்ளாதீங்க.
சில எது கேட்பாங்க தெரியுமா? பிள்ளைகள்லாம் சின்ன பிள்ளைகளா இருக்காங்க, பாதி வயசு என்ன செய்றாங்க, எடுத்துறாங்க. பிள்ளைகளுடைய கல்யாணத்தையாவது என்ன செய்யணும். சில வயசானவங்க எல்லாம் பார்ப்பாங்க, இந்த பேரன் கடைசி பேரன் இந்த பேரனுடைய கல்யாணத்தை நான் பார்க்கிற வரைக்காவது எனக்கு ஆண்டவர் என்ன செய்யணும். இதெல்லாம் உலகம், உலகத்துக்கானது. இந்த இதெல்லாம் உலகத்துல சொல்லப்பட்டது. ஒரு மனுஷன் கேட்கிறாரு பாருங்க, நான் நினைக்கிறேன் 77 78 நினைக்கிறேன், 78 இருக்காது. வாசிக்கலாம், ஒரு வசனத்தை வாசிங்களேன். 71 சங்கீதம். நான் கூட தெரியும் வேற நினைச்சேன், நான் எடுத்துன்னு வந்துருச்சு. 71 சங்கீதம் 18 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 71:18. இப்பொழுதும் தேவனே, ஆ, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக. முதிர் வயது நரைமயிரும் உள்ளவன் ஆகும் வரைக்கும் என்ன செய்யுங்க, கைவிடாது இருப்பீராகன்னு சொல்லி, ஆமா கைவிடீராகன்னு சொல்லி அவர் கேட்கிறார். அப்ப அதுக்கு முன்னால நீங்க கவனிச்சு எதுக்காக அப்படின்னு சொன்னா, 16ஆம் வசனத்துல நீதியை குறித்து சொல்றாரு, 17ஆம் வசனத்துல அதிசயங்களை குறித்து சொல்றாரு. உம்முடைய நீதியை பற்றியே மேன்மை பாராட்டுவேன். அப்ப அவருடைய நீதி யாரு அப்படின்னு கேட்டா கிறிஸ்து. தேவனுடைய நீதியா இருக்காரா இல்லையா? அவரே தேவனுடைய நீதின்னு சொல்லி 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 31ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அதுக்கு அடுத்த வசனத்துல அதிசயங்களை அறிவித்து வந்தேன். அந்த அதிசயங்கள் யார்? அதிசயமானவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மன்னிக்கும், ஏசாயா 9 அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவர் நாமம் அதிசயமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் கேட்கிறார், இப்பொழுதும் தேவனே முதிர் வயதும் நரைமயிரு உள்ளவன் ஆகும் வரைக்கும் என்னை கைவிடுதாக. எவ்வளவு தூரம் பாருங்க. ஏன்னா அவருடைய நோக்கம் என்னன்னா, இந்த சந்ததிக்கும் வரப்போகிற யாவருக்கும். அப்ப அவருடைய நோக்கம் என்னன்னா, இந்த சந்ததி மட்டும் இல்லை, இதுக்கு அடுத்து வரப்போற சந்ததி வரைக்கும் நான் உயிரோடு இருக்கணும். என்னை கைவிட்டுறாதீங்க, உயிரோடு இருக்கணும். எதுக்கு உயிரோடு இருக்கணும்? நல்லா சாப்பிடுறதுக்கா? இன்னும் நல்ல உயிரோடு இருந்தா நல்ல நாடகம் நல்லா பார்க்கலாம், சினிமா புது புது படம் ரிலீஸ் ஆகிறத பார்க்கலாங்கிறதுக்கா? இல்லை. கர்த்தருடையவைகளை சந்ததிக்கு, அடுத்தடுத்த சந்ததிக்கு கடத்திடலாம். கர்த்தருடைய வார்த்தைகள் அடுத்தடுத்த சந்ததிக்கு கடத்தணும். நோக்கத்தை பாருங்க. அதுதான் அவரும் சொல்றாரு 102ஆம் சங்கீதத்துல, பாதி வயதுல என்னை எடுத்துக்கொள்ளாதிரும். ஏன்னா நம்முடைய வருஷங்கள் தலைமுறைக்கா இருக்கு, அவருடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. இது எதை பற்றி சொன்னா, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நீர் என்றென்றைக்கும் ஆசாரியரா இருக்கிறீர். எப்பொழுது அவர் ஆசாரியரானார்? எப்பொழுது என்றென்றைக்கும் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியராக்கப்பட்டார்? அவர் தம்மை பலியாக ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக. அதனாலதான் நீங்க இந்த ஒரு வசனத்தை பாருங்களேன். எபிரேயர் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ஒரு வசனத்தை நீங்க வாசிக்க நான் பார்க்க போகிறோம். அதாவது 9வது அதிகாரம் நினைக்கிறேன், 9வது அதிகாரம், எபிரேயர் 9வது அதிகாரம் கடைசி வசனத்துக்கு முந்தின வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஒரே தரம் அறிப்பதும். ஒரு நிமிஷம், இது இல்ல, அதாவது 7வது அதிகாரம் தான். நம்ம 9 தெரியாம சொல்றேன். 7வது அதிகாரம் கடைசி வசனம் 28ஆம் வசனம். நியாயப்பிரமாணமானது பலவீனம் உள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது. நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோட விளங்கிய வசனமோ என்றென்றைக்கும் பூரணரான குமாரனை ஏற்படுத்துகிறது. பாருங்க, அதுக்கு பின்னால ஆணையோட விளங்கின வசனம் என்றென்றைக்கும் பூரணரான குமாரனை ஏற்படுத்துகிறதுன்னு சொல்றார். பாருங்க, இது 26ஆம் வசனத்தை வாசிங்க. 26. பரிசுத்தரும் குற்றமற்றவரும். முதல்ல 24, அதுக்கப்புறம் 26. இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். 26. பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும். இப்ப இதுல எல்லாம் வருது பாருங்க. பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற, பாருங்க, வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். பாருங்க, இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். வாசிங்க. அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார்.
அப்ப நமக்காக நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களுக்கான பரிகாரமா தம்மையே பலியை ஒப்பு கொடுத்து அதுலதான் நம்முடைய அனைத்து பாவங்களும் நிவர்த்தியாக்கப்படுகிறது. என்னைக்குமே இந்த பூர்ண நிச்சயத்தோடு நாம் பயணிக்க வேண்டும் பிரியமானவர்களே. என்னுடைய அனைத்து பாவங்களும் குமாரன் சிந்தின இரத்தத்தினாலே பரிகரிக்கப்பட்டு விட்டது. அவருடைய மரணத்தினாலே என்னுடைய எல்லா பாவத்தன்மை கொண்ட ஆதாமும் மேற்கொள்ளப்பட்டு விட்டான், சிலுவையிலே மாண்டு விட்டான்கிற அந்த வெளிச்சத்துல பயணிக்க வேண்டியது இருக்கிறது. சிலருக்கு ஒரு கேள்வி வரும், பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோன்னு ரோமர் 6வது அதிகாரம் 6ஆம் வசனத்தின் பின்பகுதியில் சொல்லியிருக்குது. பிறகு ஏன் பழைய மனுஷன் ஆதாமுடைய சாயல் ஏன் மறுபடியும் வெளிப்படுது? ஒரு கோபத்திலேயோ ஒரு பொறாமையில ஏன் வெளிப்படுதுன்னு சொன்னா, சிலுவையில் அறையப்பட்டான் அப்படி சொல்றது எதை காண்பிக்க அப்படி சொன்னா, அவன் மேற்கொள்ளப்பட்டு விட்டான், அவன் மரித்து விட்டான். ஏன்னா நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். அப்ப ஏன் அவன் மரிக்கல? அவ வந்து அப்பப்ப வந்துட்டு போறானேன்னு சொல்லும் போது நமக்கு ஒரு சந்தேகம் வருது. அப்ப பழைய மனுஷன் மரிச்சுட்டானா மரிக்கலையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். நீங்க பைபிளை நீங்க நல்லா ஆழ்ந்து பாருங்க. பைபிள் என்ன சொல்ல வருது அப்படின்னு சொன்னா, இப்போ கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் பவுல் சொல்றார், ஆயினும் பிழைத்திருக்கிறேன்னு சொல்றார். அப்ப இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்ப எப்படிப்பட்ட விசுவாசத்துக்குள்ள நான் வரணுங்கிறத தேவன் விரும்புறாருன்னா, ஆதாம் என்னில் பிழைத்திருக்கிற வாழ்க்கை இனி இல்லை. ஒவ்வொரு நாளும் இப்ப ஆதாம், இப்ப ஒரு சில கோபப்படும் போது ஆதாம் பிழைக்கிறது போல இருக்கு, ஆதாம் எனக்குள்ள வர்றது போல இருக்கு. இப்ப அது எல்லாவற்றுக்கும் விலகினவர்களாய் கிறிஸ்துவின் சாயலையே பிரதிபலிக்கணும். கோபத்துக்கு பதிலாக சாந்தம், சண்டைக்கு பதிலாக அன்பு, எரிச்சலுக்கு பதிலாக மன்னிப்பு. அப்ப ஒவ்வொரு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில ஆதாம் அல்ல கிறிஸ்து, ஆதாம் அல்ல கிறிஸ்து, ஆதாம் அல்ல கிறிஸ்து, அடிச்சா கூட திருப்பி அடிக்காம ஆதாம் அல்ல கிறிஸ்து. இதற்காக தான் இந்த சத்தியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப என்ன வெளிச்சத்துல நான் பயணிக்க வேண்டியது இருக்குன்னா, ஆதாம் மரித்துட்டான். ஆமா, ஆதாம் மரிச்சுட்டான். சிலருடைய வாழ்க்கையை பார்த்தா ஆதாம் மரிக்காத மாதிரி இருக்கு. இல்ல அப்ப அவங்களை எந்த சத்தியத்துக்குள்ள நடத்தணும்னா, இப்ப ஆதாம் மரிச்சுட்டான்னு வசனத்துல இருக்கு, அந்த சத்தியத்துக்குள்ள வாங்க, கிறிஸ்தியனுக்குள் பிழைத்து இருக்கிறா. அப்படி ஜீவனை குறித்த சந்தோஷத்துல பிழைத்திருங்க. அப்படி ஜீவனிலே காணப்படுகிறது. ஒட்டுமொத்த ஆதாமை அவர் சிலுவைக்கு கொண்டு போய் விட்டா. அதனாலதான் ரோமர் 6:6 சொல்லுகிறது, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு. அப்பப்ப பாவத்துக்கு ஊழியம் செய்யறேனே இல்ல, இதான் ஸ்டேட்மெண்ட். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அப்ப பழைய மனுஷன் அவரோட கிறிஸ்துவோட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான்ங்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன? நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்ய மாட்டோம், நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்ய மாட்டோம். இந்த மகிமையான வெளிச்சத்துலதான் அவர் கிறிஸ்துவை எங்க காண்பித்து கொடுக்கிறார். ஆக சங்கீதம் 102ஆம் சங்கீதம் துயரத்தில் ஆரம்பிக்கிறது போல இருக்கு, துக்கத்துல முடிகிறது போல தெரியுது. ஆனா என்றென்றைக்கும் நிலை நிற்கிற சபையை குறித்த அருமையான சத்தியங்கள் பிரியமானவர்களே. நான் முதலே சொன்ன எழுத்தின்படியானது என்ன? சிறைப்பட்டு போன பாபிலோனை குறித்த துக்கமும் துயரமும் அழுகையும் கூக்குரலும் அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. 2வது பகுதியில விடுதலை அடைந்த சீயோன் எருசலேம் கர்த்தருக்குள்ளாக எவ்வளவாய் மகிழ்ந்து களி கூறுகிறது, கர்த்தரால் எவ்விதமாய் கட்டி எழுப்பப்படுகிறது அப்படிங்கிற சத்தியத்தை படிக்கிறோம். 3வது படிக்கிறோம், அவருக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கிற மகிமையான அனுபவத்தை கண்டடைகிறது. அப்ப நாமும் விடுதலை அடைந்து அவரால் கட்டி எழுப்பப்பட்டு அவருக்கு முன்பாக நிலைநிறுத்தப்பட வேண்டுமையானால் குமாரனை குறித்த சத்தியத்தினால் மாத்திரமே இது சாத்தியமாகும் என்பதை தேவனாகிய பிதாவும் தேவனாகிய பரிசுத்த ஆவியானவரும் இதை தீர்மானித்திருக்கிறார்கள். ஆகவே 102ஆம் சங்கீதத்தில் நாம் காண்கிறது போல எதின் அடிப்படையில நாம் என்றென்றைக்கும் அவருக்கு முன்பாக நாம் தேவனுடைய சபையாய் அவருடைய சந்ததியாராய் நிலை பெற்றிருக்க முடியும் என்று சொன்னால் குமாரனை பற்றுகிற விசுவாசத்தினாலே. அதனால பிரியமானவர்களே, அவர் எப்படி என்றென்றைக்கு இருக்கிற அதே போல நாமும் அவருக்கு முன்பாக நிலைநிறுத்தப்படுவோம் என்பது எதை வைத்து சொல்லப்படுகிறது? குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே நம்முடைய அனைத்து பாவங்களை நிவர்த்தியாக்கப்பட்டு இந்த அஸ்திபாரத்திலேயே தான் நிற்க வேண்டியது இருக்கு, இந்த கட்டுமானத்திலே தான் நிற்க வேண்டியது இருக்கு. எவ்வளவு அழகா இருப்பாருங்க. அடிமைத்தனம், அதுல இருந்து விடுதலை பெற்று கட்டி எழுப்பப்படுதல், அவருக்கு முன்பாக நிறுத்தப்படுதல், இவ்வளவுதானே ஒட்டுமொத்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் உள்ளடக்கப்பட்டிருக்கு. நம்மையும் கர்த்தர் விடுதலையாக்கி சீயோனை கட்டி எழுப்பி அதில் மகிழ வைத்து அவருக்கு முன்பாக சதா காலங்களிலும் நிறுத்தி கொள்ளுகிறார். இதைத்தான் எபேசியர் 5வது அதிகாரம் 26வது வசனத்தை 26 மற்றும் 27 மறக்காதீங்க.
எபேசியர் 5வது அதிகாரம் 26 மற்றும் 27 பார்க்கும்போது தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் கரைதிரை முதலானவை ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதும் மகிமையுள்ள மாசற்ற சபையாக அதை தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்கும் அதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்ப அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்கு. அதான் சங்கீதம் முடியும் போது பாருங்க, 102ஆம் சங்கீதம் கடைசி வசனம் எப்படி முடியுது? அதை முடிச்சு சொல்லுங்க, அப்படி ஜோமணி முடிச்சிருவோம். அவர்கள் சந்ததி பாத்தீங்களா, உமக்கு முன்பாக நிலை பெற்று, உமக்கு முன்பாக. இப்ப அங்கேயும் பார்க்கிறோம், தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்கு. எத்தனை வருஷம் அவருக்கு முன்னால் நிறுத்த போறாரு? யுகா யுகமா அவருக்கு முன்னால நம்ம நிறுத்தப்பட போகிறோம். அதற்காகத்தான் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்ப இந்த சங்கீதத்தினுடைய வெளிச்சத்தை அறிந்து கொண்ட தேவ பிள்ளைகளாகிய நாம் சிறைபிடிப்பிலிருந்து வெளியே வந்துடணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பற்றுகிற விசுவாசத்தினாலே சிறைபிடிப்பிலிருந்து வெளியே வருவதோடு மட்டுமல்ல, தொடர்ந்து கர்த்தரால் கட்டி எழுப்பப்பட்டு அவருடைய மகிமை தங்குகிற, பாருங்க, கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில வெளிப்படுவா. எது தேவனுடைய மகிமை? சீயோனை மீண்டும் திருப்புவதுதான் அவருடைய மகிமை. அப்ப அந்த மகிமையில் அவர் வெளிப்படுறார், அவருக்குள்ளே சந்தோஷப்படுகிறோம், அவரால் கட்டி எழுப்பப்படுகிறோம், முடிவிலே அவருக்கு முன்பாக என்றென்றைக்கு நிலைநிறுத்தப்படுகிறோம். எபேசியர்ல அதுதான் அந்த வெளிப்பாடு அப்போஸ்தலன் பவுலுக்கு கிடைத்தது. என்ன வெளிப்பாடு? சங்கீதக்காரனுக்கு கிடைத்த வெளிப்பாடு, எபிரேயனாக்கியனுக்கு கிடைத்த வெளிப்பாடு. இங்க பவுலுக்கு இங்க வெளிப்பாடு என்ன? எபேசு சபைக்கு சொல்லும் போது எபேசியர் 5:27 பார்க்கிறோம், தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்காக தம்மை தாமே, அதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்ப ஒரே நோக்கம், எதுக்காக? தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்ளணும். அப்ப அந்த 102 சங்கீதம் துவக்கத்துல பார்த்தா கர்த்தருடைய சந்ததி என்கிற யூதா ஜனம் பாழாய் கடந்தது, அதை மீண்டும் திரும்ப கொண்டு வந்து அவருக்கு முன்பாக நிறுத்தி கொள்றார். அப்ப புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது நாமும் பாழாய் கடந்தோம், வீணராய் கடந்தோம், ஒழுங்கற்றவர்களாய் நடந்தோம், ஒழுங்கினமானவர்களாய் காணப்பட்டோம், அருவருப்பானவர்களாய் காணப்பட்டோம், பாவத்திற்கு சிறையாக்கப்பட்டோம், பாவத்திற்கு கீழ்ப்படிந்தோம், சத்துருவாய் காணப்பட்டோம், தேவனுடைய சத்துருக்களாய் காணப்பட்டிருந்தோம், துயரத்தில் காணப்பட்டோம், பாவத்தில் மூழ்கின நிலைமையில் இருந்தோம். இப்படிப்பட்ட நம்மை ஆண்டவர் விடுவித்து, தம்முடைய குமாரன் மூலமாய் விடுவித்து அவருக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்காக நம்மை தெரிந்து கொண்டார். பிரியமானவர்களே, அந்த சங்கீதத்துல நீங்க முதல் துவக்கத்தை மட்டும் பார்த்து விட்டுறக்கூடாது, முடிவை பாருங்க. அவருக்கு முன்பாக நிறுத்தி கொள்ளப்படுவதற்காக உங்களை என்னை ஆண்டவர் விடுவித்து நம்மை தொடர்ந்து கட்டி எழுப்பி அவருடைய ராஜ்யத்தில் அவருக்கு முன்பாக என்றென்றைக்கு நிறுத்தி கொள்வதற்காக உங்களை என்னை இந்த பூமியிலே தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். இந்த விலையேறப்பட்ட சத்தியத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? அதனாலதான் அந்த சங்கீதக்காரனுக்கு குமாரனை குறித்த வெளிப்பாடு கிடைத்தது என்பதை எபிரேயனாக்கின் மூலமா தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். அது குமாரனை நோக்கி சொல்லப்பட்டது. கர்த்தாவே, நீர் ஆதி முதல் பூமி அஸ்திபாரப்படுத்தி அதெல்லாம் போட்டிருக்கா, வானங்களை ஸ்தாபித்து எல்லாம் போட்டிருக்குதா? அது எல்லாம் யாரை பற்றியது? யாரை நோக்கி சொல்லப்பட்டது? குமாரனை நோக்கி சொல்லப்பட்டது. மேலும் சொல்றார், வலது பரிசுல உட்கார சத்துருக்களை பாதுபடி ஆக்கி போடுறார். அப்போ தேவன் தமது குமாரனை கொண்டு இவ்விதமா நடப்பிக்கிறார் அப்படிங்கிறத காண்பிப்பதற்கு முன் நிழலாதான் பாபிலோன் சிறைப்பிடிப்பிலிருந்து வெளியே வந்து தேவனால் கட்டி எழுப்பப்பட்ட யூதா ஜனம் திருஷ்டாந்தமாய் காண்பிக்கப்படுகிறது. ஆனா இன்னைக்கு எதுக்கு எடுப்பாங்க தெரியுமா? இதை பார்த்தீங்களா? பாபிலோன் சிறைப்பிடிப்பிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தார். எதுக்கு தெரியுமா? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வேலையில உயர்வு தர்றது. அப்படி எங்கேயும் பைபிள் இல்லையா? அவருக்கு முன்பாக நிலைநிறுத்தப்படுவதற்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு நான்லாம் உண்மையில ஒரு சத்தத்தை கேட்கணும்னு அதிகமா வாஞ்சிக்கேன். எனக்கு இந்த சத்தம் கேட்கணும், இல்லைன்னா எல்லா ஊழியமும் ஃபிளாப்பு, ஃபெயிலியர். நல்லது, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி அப்படிங்கிற சத்தம் கேட்கணும். இல்லைன்னா அந்த ஊழியம் செஞ்சு ஒரு புரோஜனம் கிடையாது. மண்ணுன்னு சொல்லுவாங்க, மண்ணு தான். ஆண்டுடைய அந்த சத்தத்தை கடைசி நாள்ல கேட்கணும். நம்ம எல்லாருமே கேட்கணும், ஊழியம் செய்யற எல்லா தேவ பிள்ளைகளும் கேட்கணும். நல்லது, உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசிங்கிற அந்த நல் வார்த்தைகளை அவருடைய வாயிலிருந்து கேட்கணும். அதான் பெரிய பாக்கியம். அவருக்கு முன்பாக நாம் நிறுத்தப்பட வேண்டும் பெரியவன். அதுதான் தேவனுடைய நோக்கம், உன்னதமானவருடைய நோக்கம். அதுதான். அதனாலதான் இந்த மனுஷனுக்கு என்ன வாஞ்ச வந்துட்டுனா, தேவனே பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதையும், என்ன வருஷங்கள் எவ்வளவு இருக்கு, அந்த ஆசாரித்துவத்தை நான் அந்த பூமியில அனுபவிக்கணும், பாதி வயசுல எடுத்துடாதீங்க. நான் மீண்டும் சொல்றேன், வஞ்சிக்கப்பட்டுறாதீங்க. இந்த வசனத்தை வச்சு நிறைய ஊழியர்கள் தப்பான அர்த்தங்களை கொடுக்காங்க.
மாறி போகாத ஆசாரித்துவத்தை அவர் சதா காலமும் உடையவரா இருக்கிறார். அதை அனுபவிக்கிறதுக்காக தான் அவர் கேட்கிறாரு, பாதி வயதுல என்னை எடுத்துக்கொள்ளாதையும். ஆனா இன்னைக்கு எதுக்கு? நல்ல ஊர் சுத்துறதுக்கு, இந்த உலகத்தை நல்லா இன்னும் அனுபவிக்கணுமே. எடுத்துறாதீங்க, உயிர் எடுத்துறாதீங்க, உயிர் எடுத்துறாங்க, இன்னும் வாழணும். சில ஊழியர்கள்லாம் ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே இன்னும் ஆயுசு நாட்களை கொடுங்க. எதுக்கு? இன்னும் உலகத்தை அனுபவிக்கணும். இன்னும் ஐயோ இந்த பிள்ளை இன்னும் எவ்வளவு வாழ வேண்டியது இருக்கு. இல்ல, நான் சொல்றேன், வாழ வேண்டியதுதான். எதுக்காக வாழ்றது? நம்ம பிள்ளை எதுக்கு வாழணும்? உலகத்தை அனுபவிக்க வாழணும். அந்த பிள்ளை வாழ்றது வேஸ்ட். நித்திய நரகத்துக்கு நேரம் போறதுக்கு இந்த பிள்ளை வாழ்ந்து என்ன செய்ய? ஆனா என்ன எதுக்காக ஜெபம் தெரியுமா? ஆண்டவரே பாதி வேலை எடுத்துட்டாங்க எங்க பிள்ளைகளை. ஏன்னா நீங்க பிள்ளைகள், நாங்க எல்லாருமே என்ன செய்யணும்? இன்னும் அதிக வருஷங்களா உங்களுடைய ஆசாரித்துவத்தை இந்த உலகத்துல, இந்த பூமியில மகிழ்ச்சியோடு அனுபவிக்கணும். ஆண்டவரே வாஞ்சிங்க. துயரத்துல மூழ்கி கிடந்த இந்த சங்கீதக்காரனுக்கு ஆண்டவர் எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுக்காரு பாருங்க. அதனாலதான் துயரத்துல கிடக்கிறாரு. அப்படி சரித பலவீன மாதிரியே அது அப்படியே காண்பிக்கப்பட்டிருக்கு. பாதி வயல எடுத்துறாதீங்க ஐயா, துயரத்துல கிடக்கேன், எடுத்துறாதீங்க. ஏன்னா உங்களுடைய ஆண்டுகளை நான் பார்க்கிறேன், அது எவ்வளவு மேன்மையானது. கிறிஸ்துவ அன்றைக்கே முன்னெல்லாம் அந்த சங்கீதக்காரன் அனுபவித்தா. அதனால எபிரேயர் மூலமா இது வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இது குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவின் ஆசாரியத்துவத்தை குறித்து வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்கள். மறக்காதீங்க. அதுக்காக கேளுங்க. இன்னைக்கு நீங்க வீட்டுல போய் இன்னைக்கு என்னைக்கும் கேளுங்க, என் பிள்ளைகளை பாதி வேலை எடுத்துறாதீங்கப்பா. எதுக்கு நீங்க ஆண்டோடு சொல்லணும்? உங்களுடைய ஆசாரித்துவத்தை இந்த உலகத்துல பிரதிபலிக்கணும், வாழ்ந்து காண்பிக்கணும். உங்களுடைய ஆசாரித்துவத்தின் மேன்மையை மகிழ்ச்சியா அனுபவிக்கணும். ஆண்டவரே அதுக்கு எங்க சந்ததியை பாதி வயதுல எடுத்துறாங்கன்னு கேளுங்க. இதுதான் அர்த்தமுள்ள ஜெபம். இந்த சங்கீதக்காரனுடைய ஜெபம் அதுதான். நம்ம தேவ சமூகத்துல ஜெபிப்போமா? அதன் ஊழியக்காரர்கள் அதன் மண்ணுக்கும் அந்த கல்லுக்காகவும் பரிதபிக்கிறாங்களாம். நம்மள தேவன் எப்படிப்பட்ட ஸ்தானத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரே, நம்மளும் கூட எதுக்காக பரிதபிப்போமா? ஆண்டவரே இதுதான் ஆண்டவரே எனக்கு முக்கியம். இந்த மகா மேன்மையான இடத்துக்குள்ளே நானும் என் பிள்ளைகளும், நானும் என் குடும்பமும் காணப்பட வேண்டும். ஆண்டவரே அப்படியே ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போறோம். நம்ம எல்லாரும் அப்படி ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்காக அல்ல ஆண்டவரே, நான் என் குடும்பமும் நித்திய காலமாய் சத்துருக்களை பாதுபடி ஆக்கி போடும் வரைக்கும் யுகாயுகமாய் சிங்காசனத்திலே மாறி போகாத ஆசாரியத்துவத்தோடு, மாறி போகாத ஆசாரியத்துவத்திலே காணப்பட்டிருக்கிற குமாரனை அனுபவிக்க வேண்டுமே. மாறி போகாத ஆசாரியத்துவத்தில குமாரனை அனுபவிக்க வேண்டுமே. அப்படியே நம்ம அர்ப்பணம் செய்வோமா? குமாரனை அனுபவிக்க வேண்டுமே. அவர் என்னுடைய எல்லா பாவங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த காட்சி, அந்த ஆசாரியத்துவம் என்னைக்கு எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவன் பாவம் செய்வான், ஆனால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் என்று 1 யோவான் 2வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆமாண்டவரே, நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு, எங்களை நிலைநிறுத்தும்படிக்கு நீ பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீர். அதுதான் நம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்கிற சத்தியத்தின் அர்த்தம். பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற எவ்வளவு நல்ல ஆசாரியர். இதை எங்க பிள்ளைகள் அனுபவிக்கணும், நாங்க அனுபவிக்கணும். பாவத்துல ஒருவேளை சரி பாவம் செஞ்சிருந்தா கூட, தெரியாம செய்திருந்தா கூட, எனக்காக பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அவருக்குள்ள நான் மறுபடியும் என்னை ஒப்பு கொடுத்து அவருடைய அந்த ஆசாரித்துவத்திலே அவருடைய விளையாடப்பட்ட இரத்தத்தினாலே மீண்டுமாய் நான் கழுவப்பட்டு, ஆண்டவரே என்னை தூக்கி நிறுத்திருங்கப்பா. எனக்காக என் பலவீனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு பிரதான ஆசாரியர். நன்றி ஆண்டவரே. இதை எங்க வாழ்நாள் எல்லாம் நாங்கள் அனுபவிக்கணும். தடுமாற்றம் நிறைந்த இந்த உலகத்தில எங்களை நிலைநிறுத்தும்படிக்கு எங்களுக்காக பராடி கொண்டிருக்கிற, பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற பிரதான ஆசாரியரை அறிகிற அறிவை இந்த பூமியிலே அந்த சங்கீதக்காரன் வாஞ்சித்தது போல நாங்களும் வாஞ்சிக்கிறோம். எங்களுக்கும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தாங்க. இதற்காக நாங்கள் அதிக நாட்கள் வாழ வேண்டும். ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.